Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா வாங்குன இரும்பு தோசைக்கல்லை எப்படி நம்ம சீசனிங் பண்றது அப்படிங்கிற வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இரும்பு தோசைக்கல்லை பொறுத்த வரைக்குமே நல்ல வெயிட்டா நல்ல கனமா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி வாங்குற தோசைக்கல் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த தோசைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹430 ரேஞ்சில் இருந்தது. ஸோ தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் காளிதாஸ் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய அதாவது அவங்க கடையில் வச்சுருக்கும் போதே இந்த மாதிரி அவங்களே வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி சீசனிங் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி வீட்டில் வந்து சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தோசைக்கல்லோடையே சேர்த்து இன்னும் 2-3 பொருள் நான் வந்து கிச்சனுக்காக வாங்கியிருந்தேன். அதை இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தோசைக்கல்லை நம்ம வந்து வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து எப்படி இதை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் பச்சை கலரில் சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரப்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி பின்னாடி அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து தேய்ச்சி கொடுத்துடலாம். ஸ்டீல் நார்லாம் எதுவும் போட்டு தேய்க்காதீங்க. ஸோ அது ரொம்ப டேமேஜ் பண்ணிடும் நம்மளோட தோசைக்கல்லை. இந்த வீடியோவில் இரும்பு தோசைக்கல்லை பற்றின நிறைய டிப்ஸு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி சீசனிங் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து சேஃபாக மெயின்டைன் பண்ணுறது வரைக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 2-3 தடவை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதில் பிடிச்சிட்டு இருக்க அந்த கருப்பு கலரில் அந்த ஆயில் வந்து போகவே போகாது. ரொம்ப நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தா மட்டும்தான் அது வந்து போகும். ஸோ திரும்ப திரும்ப இதே மாதிரி ஒரு 3லேருந்து 4 தடவை நீங்கள் வந்து பண்ணி விட்டுருங்க. அந்த கருப்பு அதாவது நீங்கள் அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கை வச்சு அதை விரலை வச்சு தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலரில் ஒட்டிட்டு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒட்டிட்டு வருது அப்படின்னா திரும்பவும் இந்த மாதிரி நீங்கள் வந்து லிக்விடை சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு மாதிரி சீசனிங் பண்ணுவோம். ஸோ நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இல்லை நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப இந்த மாதிரி கருப்பு கலரில் அந்த கரை வந்துகிட்டே இருந்ததுனால நான் ரிப்பீட்டடாக இதே ப்ராசஸ் ஒரு 4லேருந்து 5 வாட்டி நான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம சோப்பு போட்டு இந்த மாதிரி இந்த தோசைக்கல்லை வந்து கஷ்டப்படுத்தி தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணவே கூடாது தோசைக்கல். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பாருங்கள். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். தோசைக்கல் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல கையில் ரப் பண்ணி கொடுத்துருங்க, முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சோப்பு போட்டு வராத அந்த கருப்பு கலரில் ஆயில் எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடும்போது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துடும். இது வந்து நான் ஒரு ரெண்டு தடவை நான் வந்து பண்ணினேன். ஒரு தடவை வந்து சால்ட் உப்பு போட்டு பண்ணினேன், இன்னொரு தடவை வந்து கல் உப்பு யூஸ் பண்ணி நான் பண்ணினேன். 2 டைம் இது வந்து நான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சால்ட் உப்பு போட்டு பண்ணும்போது நல்லா அந்த கருப்பு கலரில் அந்த உப்பு நம்ம சேர்த்த உப்பு வந்து கருப்பாக மாறிடுச்சு. ஸோ திரும்பவும் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நான் தேய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா கையில் ரொம்ப நேரம் வந்து ரப் பண்ண முடியல. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஆயில் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோர்க் இருக்கும்ல அது வந்து வச்சு இந்த மாதிரி குத்திட்டு இப்படி பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி இந்த வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக தேய்ச்சி கொடுத்துருங்க. அடுப்பு வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. சிம்மில் தான் நீங்கள் மொத்த ப்ராசஸுமே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம இதையும் வந்து தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த டிஷ்யூ பேப்பர் கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடி பொடியாக நான் ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்துடலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். தோசைக்கல்லோட எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம்.
ஒரு 5 நிமிஷத்தில் வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு பிறகு ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி இந்த வெங்காயத்தை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதை வந்து தனியாக ஓரமாக வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போ நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்க்கும்போது என்னாகும் அப்படின்னா டக்குன்னு நம்மளோட கல் வந்து சமைக்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த கட் பண்ணி வச்சோம்ல வெங்காயம், அதை யூஸ் பண்ணி நான் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்குறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை பண்ணுங்கள். பண்ணினதுக்கு அப்புறமா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து சுத்தமாக நான் தொடச்சி எடுத்ததுக்கு பிறகு இப்போ ஒரு கரண்டி மாவு வந்து நம்ம சேர்த்து தோசை வந்து சுட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப பெருசாக மெல்லிஸாக ஊற்றிட்டேன். ஸோ எனக்கு வந்து வரவே இல்லை அந்த தோசை. ஃபஸ்ட் டைம் நம்ம எப்போவுமே வந்து பெருசாக ஊற்றக்கூடாது, அதே சமயத்தில் மெல்லிஸாகவும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் மொத்தமான ஷேப்பில் நம்ம ஊற்றி பார்க்கணும். இப்போ பாருங்கள், தோசை வந்து வரவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோசை கரண்டியை போட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்து நீங்கள் தேய்க்கக்கூடாது. ஏன்னா கல்லில் வந்து கிராச்சஸ் வந்து வந்துடும். ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க. இது புது கல்லுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தோசை வரல அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தோசை மேலே வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா தோசை நல்லா ஊறி உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக நமக்கு அதில் வந்து தோசை ஊற்றுறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் அது எல்லாத்தையுமே தொலைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து முட்டை சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி முட்டை சேர்த்துருக்கேன். அதாவது ஆம்லெட் வந்து போட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆம்லெட் போடும்போது தோசைக்கல்லே நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அடிக்கடி வந்து முட்டை ஆம்லெட்லாம் தோசைக்கல்லில் போட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட தோசைக்கல் வந்து எப்போவும் நல்லாயிருக்கும். அதாவது தோசை வந்து ஒட்டாது, தீஞ்சு போகாது, நல்லா உங்களுக்கு வந்து சூப்பராக எலும்பி வரா மாதிரி இருக்கும் தோசைக்கல். அதனால் எப்போவுமே முட்டைலாம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் வந்து தோசைக்கல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த முட்டையை வந்து நான் 2 வாட்டி திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசையை வந்து நான் சின்னதாக வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி சின்னதாக வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தோசைக்கல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை ஒட்டாமல் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா 2 தடவை தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி தோசையை பெருசாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக தோசை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்மளோட கல் வந்து இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பயப்படாமல் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக தோசை வந்து விட்டு வருது. கல்லில் வந்து ஒட்டவே இல்லை, நல்லா அவங்களுக்கு கல்லில் இருந்து விட்டு வருது பாருங்கள். ஒட்டவே இல்லை தோசை. ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களோட புது தோசைக்கல்ல நீங்களும் வந்து சீசனிங் பண்ணிக்கோங்க. நல்ல மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக வந்துச்சு தோசை. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மொறு மொறுன்னு இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளோட தோசைகள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கல்லை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி கொடுத்துருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இதை கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கல். இப்போ நல்லா ஆறினதுக்கு பிறகு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து முன்னாடி பின்னாடி அப்படின்னு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. இதை வந்து நம்ம கிச்சனில் எங்கேயாவது தண்ணி படாமல் ஒரு ஓரமாக வந்து எடுத்து இதை வந்து கவர் பண்ணி வைக்கணும். இதை வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஆயில் இருக்கிறதுனால நிறைய டஸ்ட்டு படும். சில நேரங்களில் பூச்சிகள் கூட அதில் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் எப்போவுமே வந்து சேஃபாக நீங்கள் வந்து குக் பண்ணி முடித்ததுக்கு பிறகு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு தண்ணி படாத ஓரமாக ஒரு இடத்துல வைங்க. தண்ணி பட்டுச்சு அப்படின்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ திரும்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களோட இரும்பு தோசைக்கல் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து நமக்கு பிரச்சனை பண்ணாமல் நல்லா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.